மாப்பிள்ள சூர்யா, என்ன இதெல்லாம்? இருங்கம்மா சொல்றேன். என்ன வருண், எல்லாரும் எங்க இந்த கல்யாணம் நின்னுடுமோன்னு பதறாங்க. ஆனா எந்த பதட்டமும் இல்லாம இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிட்டு எப்படி உங்களால கூலா இருக்க முடியுது? என்ன சார் கிட்ட பேசிட்டே போறீங்க? அப்படி நான் என்ன பண்ணேன்? ஒரு பொண்ணை ஏமாத்தி கர்ப்பமாக்கிட்டு அவங்க உங்ககிட்ட வந்து கெஞ்சியும் கூட அவங்கள மிரட்டி அனுப்பி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு மனமேடல உட்காந்துக்கிட்டு இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்குங்க. மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு பொண்ணை கொடுக்குறோம். இந்த குடும்பத்தோட மூத்த மாப்பிளையாச்சேன்னு உங்களை உயர்வா பார்த்து பழகுனதுக்கு நீங்க கொடுக்கற மரியாதை இதானா? நீங்க சொல்றத கேட்டுட்டு இருந்தா என்னென்னமோ பேசுவீங்களா? ஆமா நீங்க எதுக்காக எங்களுக்கு மரியாதை கொடுத்து நல்ல குடும்பமா காமிச்சுக்கிட்டு எங்களை ஏமாத்தலாம் நினைச்சீங்களா? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. சார், எதுக்கு இப்ப தேவையில்லாம என் பையன் மேல அபாண்டமா பழி போடுறீங்க? எந்த ஆதாரத்தை வச்சு இந்த சபையில நீங்க இப்படி சொல்றீங்க? இருக்கு சார், ஆதாரம் இருக்கு. டேய், என்னடா இது? இது எல்லாம் போலி. இப்படி ஒரு போட்டோவை நான் எடுக்கவே. என்ன சங்கீதா, அவர் என்னென்னமோ பேசுறாரு. சொல்லு, நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இங்க வர சொல்லு. வருண், எனக்கே எதுவுமே புரியல வருண். திடீர்னு இவர் எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்தாருன்னு எனக்கே குழப்பமா தான் இருக்கு. நீ முதல்ல இந்த போட்டோஸ் பாரு. தம்பி, இங்க கல்யாணமே பிரச்சனையா இருக்கு. இப்ப நான் எந்திரிக்கதான் பிரச்சனையா? பேசாம இருக்க. யாரோ போட்டோ எடிட் பண்ணி மாத்திருக்காங்க. சத்தியமா சொல்ற வருண், இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. எப்படியோ என் லவர் கூட எடுத்த போட்டோ வச்சு அதுல உங்க முகத்தை மார்க் பண்ணி உங்களை அவமானப்படுத்துறதுக்காக என்னையும் சேர்த்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா வாழ்க்கைக்கே பெரிய பிரச்சனையா வரும். சார் போதும் சார், உங்களுக்கு அவரை பிடிக்கலன்றதுக்காக இப்படி என்ன சேர்த்து வச்சு அசிங்கப்படுத்தாதீங்க. சூர்யா, எதுக்காக இப்படி தேவையில்லாததெல்லாம் பண்ணி அவமானப்படுத்துறீங்க? மாப்பிள்ள, நீங்க ஏதோ கோபத்துல பிரபாவோட வாழ்க்கை பத்தி யோசிக்காம இப்படி பண்ணிட்டீங்க. இங்க பாருங்க, நீங்க இந்த வீட்டோட மாப்பிள்ளை நல்லவரா இருக்கீங்கன்னு நினைச்சுதான் நாங்க மரியாதை கொடுத்தோம். நீ ஒரு வார்த்தை என் பையனை பத்தி தப்பா பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, மரியாதை கெட்டுருஞ்சா.